இப்போ உள்ள காலகட்டத்தில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா யாருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்றது கிடையாது. இப்போ ஒருத்தர் உணவை நல்லா சாப்பிட்டுட்டு புகையில போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஹாங்ஸ் போட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு புற்றுநோயை தடுக்க முடியும்னு என்னால சொல்ல முடியாது. அந்த அறிவு இல்ல. அதாவது முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணிடுறோம்னாப்பா, வெளிநாட்டு இதுல என்ன கண்டுபிடிப்புகள் இருக்கோ அதுதான் உயரியது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல நம்ம இருந்துட்டு நம்மளுடைய பாரதத்தின் மருத்துவ கலாச்சாரத்தை நம்ம மறந்துட்டோம் தான் சொல்லணும். எல்லா இதுலயும் வழி இல்லாம வச்சிருக்க முடியுங்கிற ஃபால்ஸ் ப்ராமிஸ் எங்களால பண்ண முடியாது. இந்த வேர்ல்டுங்கிறது மேக்ரோ கோசம், அதாவது பஞ்சபூதங்களால இந்த உலகம் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்ம உடம்பும் அதே இதனாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க 7 தலைமுறைகளா சித்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்க குடும்பத்துல இருந்து சித்த மருத்துவர் வெண்தாமரை செல்வி அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். நான் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில சித்த மருத்துவ பிரிவுல புற்றுநோய் சிகிச்சை இதுல பணியாற்றி வரேன். அம்மா, இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க தரவுகள்லாம் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதில் பார்த்தோம்னா கேன்சர் முன்னாடி இருந்ததை விட அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஃபீவர் மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க தரவு பார்க்கும்போது எங்கேயோ இருந்த பாதிப்பு இப்போ அதனுடைய எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு. இதுக்கு என்னம்மா காரணம்? இப்போ சித்த மருத்துவ அடிப்படையில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம உடம்பு மைக்ரோ கோசம், இந்த வேர்ல்டுங்கிறது மேக்ரோ கோசம், அதாவது பஞ்சபூதங்களால் இந்த உலகம் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்ம உடம்பும் அதே இதனால தான் ஆக்கப்பட்டிருக்கு. மண், நீர், தீ, வளி, விண்ணு சொல்லக்கூடிய 5 பூதத்தினாலதான் இந்த காஸ்மாஸ் ஏற்பட்டிருக்கு. மனிதன் அவனுடைய சுயநலத்தின் காரணமாக இந்த அத்தனை பூதத்தையுமே பொல்யூட் பண்ணியாச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப மண்ணை எடுத்துக்கோங்களேன். மண்ணில இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் கலந்துதான் இருக்கு. நீர், அந்த காலத்துல நமக்கு ஆத்து நீர் இருந்தது, போர் வாட்டர் இருந்தது. இப்ப எல்லாமே நம்ம மினரல் வாட்டருங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோம். கரெக்டா இல்லையா? எல்லாமே ஒரு ஆர்டிபிஷியல் தான், இயற்கையோடு இணைந்த இது கிடையாது. காற்று கேட்கவே வேண்டாம், ஹைலி பொல்யூட்டட். கரெக்டா இல்லையா? அதுக்கு அடுத்து நெருப்புங்கிறது சன்லைட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உள்ள லைஃப் ஸ்டைல்ல நம்ம வீட்டுல ஏசி, கார்ல ஏசி, போனா ஆபீஸ்ல ஏசி, சூரியனா நம்ம பாக்குறதே கிடையாது. உண்மையா இல்லையா? குறைஞ்சிருச்சுன்னு புலம்புறோம். இது எல்லாமே பொல்யூட் ஆகும் போது நம்ம மைக்ரோ கோசத்திலேயே அந்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது திசுக்களின் அபரிமிதமான வளர்ச்சியை தூண்டுது. அதனால என்வைரான்மெண்டல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இண்டிவிஜுவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் புற்றுநோய்ங்கிறதா நான் பாக்குறேன். ஓகே. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை, பழக்க வழக்கம், பிராணாயாம பயிற்சி, சூரிய ஒளி போதிய அளவுக்கு படுறது, இதெல்லாம் ஒரு மனிதன் நல்லா இது பண்ணுனா அவனுடைய நோய் எதிர்ப்பாற்றல் ஒழுங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாததுதான் இன்னைக்கு காரணம். அதுவும் முதல்லலாம் வயதானவர்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்து அந்த நிலைமை மாறி இப்ப 30-40ஸ்லயே கேன்சர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே மேம். 20ஸ்லயே ஆரம்பிச்சிருச்சுப்பா, 30ஸ்னு கூட சொல்ல வேண்டாம். இன்னொரு முக்கியமான ரீசன் நான் என்ன பாக்குறேன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இலக்காகுது. இப்ப உள்ள காலகட்டத்துல ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா யாருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்றது கிடையாது. அவங்கள படின்னு படிப்புலயே அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, ப்ராப்பரான டயட் கிடையாது, குழந்தைங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் கிடையாது. ஒரு ஏஜ் 10-11க்கு மேலேயே என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது, ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. இது எங்க போய் விடுதுன்னா PCOD போன்ற கண்டிஷன்ல போய் விடுது ஆரம்பத்துல. லேட்டர் பாத்தீங்கன்னா அது இன்ஃபர்டிலிட்டியில போய் விடுது. நாளடைவுல அதுக்கு மாத்திரை மருந்துகளை அவன் சாப்பிட்டு புற்றுநோய்க்கு போய் விடுது முடியுது. அப்ப ஆரம்ப நிலையில இருந்தே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃபை மனிதன் வாழ கத்துக்கிடணும். இன்னொன்னு, எல்லாத்துலயுமே இயற்கைக்கு முரண்பட்ட வாழ்வியலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உணவா இருக்கட்டும், உறக்கமா இருக்கட்டும், ஓய்வா இருக்கட்டும்,
எல்லா இதுலயுமே வந்து இப்ப நம்ம வந்து இயற்கையோட இணைந்து இல்ல. டோட்டலா பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஆல்டர் ஆகுது. அதனால வந்து நம்ம திசுக்கள்ல வந்து அலர்ச்சி ஏற்படுது. அந்த அலர்ச்சி நாளடைவுல நமக்கு வந்து புற்றா வந்து ஏற்படுது. இப்ப புற்றுநோயை தடுக்கிறதுக்கான உணவு முறை என்ன? வெறும் உணவு புற்றுநோயை தடுப்பதற்கு ஒரு பங்குன்னு சொல்லலாம். பட் வாழ்வியல் மாற்றம் முழுமையாக தேவைன்னு சொல்றேன் நான். ஓகே. இப்போ ஒருத்தர் உணவை நல்லா சாப்பிட்டுட்டு புகையில போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ன்ஸ் போட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு புற்றுநோயை தடுக்க முடியும்னு என்னால சொல்ல முடியாது. உணவு பிளேஸ் அ வைட்டல் ரோல். அவனுடைய இண்டிவிஜுவல் டிசிப்ளின் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதையும் நம்ம வந்து கருத்துல கொண்டு, இப்ப நீங்க உணவுன்னு கேட்டதுனால நான் சொல்றேன். ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னன்னா, சித்தர்கள் வந்து சொன்ன முறைப்படி, அதாவது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான உணவுகள்ல சேர்க்கக்கூடிய பெரும்பாலான மூலிகைகளுக்கு வந்து ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்குது. சித்தா சொல்ற உணவு முறையிலேயே நமக்கு இது இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பூண்டு. அது பெஸ்ட் வந்து ஆன்டி கேன்சர். பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், சோம்பு, அகத்திக்கீரை பயன்படுத்தக்கூடியது, மாதுளம் பழம். இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் எதையெல்லாம் உணவுகளா கொண்டு வந்த உணவுப் பொருளா தேர்ந்தெடுத்தாங்களோ அது எல்லாத்துக்குமே ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கு. இப்ப மஞ்சள் சொன்னீங்கல்ல மேம், அந்த மஞ்சள்ல வந்துட்டு கேன்சருக்கு எதிராக போராடக்கூடிய அந்த இது பேர் என்னங்க மேம்? ஆக்டிவ் பிரின்சிபல் பேரு குர்குமின். குர்குமின். ஆனா இப்ப எல்லாருக்கும் குர்குமின் சொல்றாங்க மேம். அது மஞ்சள்ல இருக்கு. அந்த அறிவு இல்ல. அதாவது முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணிடுறோம்னாப்பா, வெளிநாட்டு இதுல என்ன கண்டுபிடிப்புகள் இருக்கோ அதுதான் உயரியது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல நம்ம இருந்துட்டு நம்மளுடைய பாரதத்தின் வந்து மருத்துவ கலாச்சாரத்தை நம்ம மறந்துட்டோம் தான் சொல்லணும். குர்குமின் வந்து யாருக்கு தேவைன்னா, உணவுல யாரு மஞ்சள் சேர்க்காம இருக்கானோ அந்த நாட்டுல உள்ளவன் குர்குமினை சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு சாம்பார்னா மஞ்சளை போடு, ரசம்னா மஞ்சளை போடு, ஒரு மோர் குழம்புனா மஞ்சளை போடு. மஞ்சள் இல்லாம உணவு சமைக்கிறது இல்லை. அப்போ வந்து நமக்கு வந்து ஆடடா தேவையில்லை. நம்ம ஒழுங்கா வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாலே அது போதும். ஓகே மேம், சித்த மருத்துவத்துல புற்றுநோயை எப்படி அணுகுவாங்க மேம்? அப்ப சித்த மருத்துவத்துல வந்து ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, நிறைய சித்தர்கள், அகத்தியர், போகர், திருமூலர், தேரையர், புலிப்பாணி, இப்படி வந்து நிறைய சித்தர்கள் வந்து புற்று பத்தின குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமா, ஆயிரக்கணக்கான புற்று நோய்கள் வந்து நூற்றுக்கணக்கான புற்று நோய்கள் பத்தின குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான மருந்துகளை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. என்ன இது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அதாவது ஒவ்வொரு உறுப்புகளையும் மென்ஷன் பண்ணி, இப்ப வந்து நமக்கு பயாப்சி பண்றோம், அந்த செல்ல எந்த செல்ல புற்று இருக்கு, ஸ்குவாமஸ் கார்சினோமா, அடினோ கார்சினோமான்னு பிரிச்சு பாக்குறாங்க. அந்த காலத்துல எப்படி வகைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா, மார்பக புற்று, தாடை புற்று, சரியா, கருப்பை புற்று, கருப்பை கழுந்து புற்று, குடல் புற்று, இப்படியே குறிப்புகள் ஓலைச்சுவடியில இருக்கு. அப்ப குடல் புற்றுனா அதுக்கு என்னென்ன மருந்து, எவ்வளவு அட்வான்ஸா அவங்க வந்து அத ஓலைச்சுவடியில பதிப்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்திய மருத்துவத்துறை மூலமா நாங்க இப்ப ரீசெண்டா இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வந்து A Compendium of Siddha Medicine for Cancerன்னு ஒரு புக்கை வெளியிட்டிருக்கோம். ஓகே, அது பாகம் 1 வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு புற்றுன்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ஸ்பெசிபிக் புற்றுனா, மார்பு புற்றுனா அதுக்கு வந்து உள் மருந்துகள் என்னென்ன, வெளி மருந்துகள், புகை போடுறது, மேல அப்ளிகேஷன், இது பட்டி கட்டுறது, அதே மாதிரி வந்து பற்று போடுறது, இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சித்த மருத்துவத்துல 32 வகையான உள் மருந்துகள் இருக்கு, 32 வகையான எக்ஸ்டர்னல் தெரபிஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு புற்றுக்குமே என்னென்னங்கிறத நாங்க செக்ரிகேட் பண்ணி அந்த நூல்ல கொடுத்துருக்கிறோம். சித்த மருத்துவம் மூலமா இந்த கேன்சர், இந்த புற்றுநோய் முழுமையா குணமாக்க முடியுமா? அதாவது ஆரம்ப நிலையில நோயாளிகள் வந்தா நிச்சயமா முழுமையா குணப்படுத்த முடியும். கண்டிஷன் அப்ளை. என்னன்னா, அவங்க வந்து மருந்துகளை ஒழுங்கா உட்கொள்ளணும், நாங்க சொல்லக்கூடிய உணவு முறை, நித்திய ஒழுக்கத்தை ஒழுங்கா கடைபிடிக்கணும். சில தியான பயிற்சிகள் இதை அவங்களுக்கு வந்து நாங்க கத்து கொடுக்குறோம். ஏன்னா வந்து ஒன்ஸ் புற்றுன்னு டயக்னோஸ் ஆயிட்டாலே மென்டலி தே ஆர் கெட்டிங் டிஸ்டர்ப்டு. அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை வந்து குறைக்குது.
இப்ப வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடணும்னு சொன்னா எந்த மருத்துவமாவும் இருக்கட்டும், எதுல நம்ம செயல்படுதுன்னா நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிச்சா தான் நோயை எதிர்த்து போராட முடியும். அறுவை மருத்துவத்துல அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிச்சா தான் நோயாளிக்கு ஃபர்தரா அது வராம தடுக்க முடியும். இப்ப எங்க இதுல வந்து நாங்க என்ன பண்றோம்னா, சித்தர்கள் சொன்ன ஆன்டி கேன்சர் ட்ரக்கை நாங்க கொடுக்குறோம். அந்த ட்ரக் வந்து கேன்சர் செல்ல மட்டும்தான் ஆக்ட் பண்ணுது. அதர் செல்ஸ அது வந்து அஃபெக்ட் பண்றது கிடையாது. பக்க விளைவுகள் கிடையாது. ஓகே, சித்தாவை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, நாங்க பார்த்ததுல நாங்க கண்டறிஞ்சதுல அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரொம்ப நாட்பட்ட நிலையில நம்ம கிட்ட வர்ற நோயாளிகளுக்கு சித்த மருந்துகளை அவங்க மேற்கொள்ளும் போது வாழ்நாள் நீட்டிப்பு நல்லா இருக்கு. இன்னொன்னு கடைசி வரைக்கும் அவங்க நடந்து வச்சு அவங்க வேலைகளை பார்த்து பீஸ்ஃபுல் டிக்னிஃபைட் டெத் இருக்கு. ஓகே, சரியா? வலி இல்லாம ஓரளவு இது பண்ண முடியுமா? எல்லா இதுலயும் வலி இல்லாம வச்சிருக்க முடியுங்கிற ஃபால்ஸ் ப்ராமிஸ் எங்களால பண்ண முடியாது. வலியினுடைய தன்மையை குறைக்கிறதுக்கான மருந்துகள் நம்மளிடம் இருக்குது. அதை நாங்க பிரயோகம் பண்றோம். பேஷண்ட் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அந்த லாஸ்ட் டேஸ்ல அவங்கள ஒரு மருத்துவமனையில வச்சு படுத்த படுக்கையா இருந்து ஒருத்தர் கவனிச்சு அப்படி இருக்கணுங்கிற நிலைமை இல்லை புற்றுநோயாளிகள்ல. இன்னொன்னு வந்து சில நோயாளிகள் வந்து நவீன மருத்துவம் எடுத்திருப்பாங்க, அவங்களால கீமோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், அவங்க உடல்நிலை அதுக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம், ரேடியேஷன் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், ஆனா புற்று முற்றிலும் குணமாகாம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நோயாளிகள் எங்களுக்கு அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனைக்கு வந்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த ஸ்பெஷல் ஓபியில ஒரு வருஷம் அப்படி தொடர்ச்சியா மருந்துகள் வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப அவங்களுக்கு நாங்க வந்து அந்த பெட் ஸ்கேன் எழுதி கொடுக்குறோம். அதை எடுத்து பார்க்கும்போது அந்த புற்றுகள் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து பதிவாகுது. ரெமிஷன் பீரியட்ல இருக்காங்க. கியூர்னு நான் சொல்ல மாட்டேன். ஊட்ட மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்க நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிச்சு வச்சிருக்கோம். ஒரு நோயாளிக்கு புற்றுநோய் வந்ததுன்னா அதனுடைய ரெக்கரன்ஸ் வந்து ஏற்படாதுன்னு ப்ராமிஸ் பண்ண முடியாது. எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவங்க நோய் எதிர்ப்பாற்றலை வச்சுதான். இப்ப நாங்க அங்க வந்து பஞ்சமுட்டை கஞ்சின்னு ஒரு இது கொடுக்குறோம். அது வந்து ஒரு இம்யூன் பூஸ்டர் மாரி, புரோட்டீன் ரிச் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ். அந்த கஞ்சியை வந்து நோயாளிகள் எடுக்கும் போது கீமோக்கு போறவங்க கூட சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, வெயிட் லாஸ் இல்லாம இருக்கிறாங்க, எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு, என் வேலையை நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்றாங்க. இதுவே பெரிய சப்போர்ட் கேன்சர் பேஷண்ட்ல. சோ பிகினிங் ஸ்டேஜ்ல வந்தா காப்பாத்திர முடியும், குணமாக்கிர முடியும். அப்ப ஆரம்ப நிலையில அன்பார்ச்சுனேட்லி ஆரம்ப நிலையில சித்த மருத்துவத்தை நோக்கி வரக்கூடிய நோயாளிகள் வந்து விரல் விட்டு எண்ணிரலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 500 நோயாளிகள் ஒரு மாதத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆரம்ப நிலை நோயாளிகள் இருக்க மாட்டாங்க. ஸ்டேஜ் 3, 4 டெர்மினலி இல் தான் வருவாங்க. இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துட்டு அவங்களால முடியலன்ற பட்சத்துல சித்த மருத்துவத்தை பாப்போமேன்னு தான் வராங்களே தவிர ஆரம்ப நிலையில வர்றது இல்லை. அதுக்கான அறிவு வந்து இன்னும் மக்களை போய் சேரலைங்கிறது என்னுடைய கருத்து.